உந்தன் சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே, என் இயேசுவே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சிகிறேன். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தை பொழுது நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சொல்லியிருந்தார். இந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் எருசலேம் நகருக்கு சென்றார். அந்த பட்டணத்திலே சிறப்பான அம்சம் என்று சொல்வதற்கு அநேக இடங்கள் இருந்தன. பிரம்மாண்டமான தேவனுடைய ஆலயம் இருந்தன. இன்னும் தாவீதுடைய சிங்காசனம் இருந்த ஒரு இடம். அப்படி புகழ்மிக்க நகரமாக இந்த இடத்துல அநேக காரியங்களை குறித்து சொல்வதற்கு இருக்கிறது. ஆனாலும் அதில் சிறப்பாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம். இதனுடைய பொருள் இரக்கத்தின் வீடு. இந்த வீட்டில் இரக்கம் கிடைக்குன்னு சொல்லி உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அதை காத்திருந்தாங்க. அது என்ன இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம்னா, அந்த பெதஸ்தா குளத்தில் ஒரு பாரம்பரியம் ஒன்று இருந்தது. ஒரு தேவதன் வந்து அந்த தண்ணீரை கலக்குவான். அந்த தண்ணீரை கலக்கும் போது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது உடனே சுகமாகும் என்று சொல்லி அதற்கு ஒரு பாரம்பரியம் இருந்தது. புகழ்மிக்க ஒரு வரலாறு இருந்தது. இந்த வேதம் சொல்கிறது, யாரெல்லாம் வந்திருந்தால் குருடர்கள், சப்பானிகள், உடல் ஊனமுற்றோர், ஏராளமான மக்கள், சூம்பின உறுப்பை உடையவர்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட மக்கள் அங்கே வந்திருந்தார்களாம். பெரிய எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் அந்த தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்கும் போது யார் முதலாவது அந்த இடத்துல போய் தண்ணீருக்கு வருகிறார்களோ அவர்கள் மாபெரும் அற்புதத்தை காண்பார்கள். இதுதான் அந்த பெதஸ்தா குளத்தில் ஒரு சிறப்பு அம்சமாய் காணப்பட்டது. 3 வகையான குரூப். நம்பர் 1, பார்வையற்றோர். இன்றைக்கு அநேக சமயங்களில் இந்த உலகத்தில் நம்ம மாம்சத்தில் உலக பிரகாரமான கண் நமக்கு இருந்தாலும் தேவனை பார்க்கும் கண்கள் நமக்கு இன்றைக்கு இல்லை. தேவனுடைய வசனத்தை பார்க்கும் கண்கள் இன்றைக்கு நமக்கு இல்லை. ஆகவே தான் தாவீது சொல்றார், ஆண்டவரே உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். நமக்கு சரீரத்துக்கிற கண் ஒருவேளை நன்றாக பார்க்கக்கூடிய கண்ணா இருக்கலாம். இந்த சரீரத்துக்கிற கண்ணால் எதை காண்கிறோம்? இந்த உலகத்தை பார்க்கிறோம், உலகத்தில் உள்ள சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆகவே இது மிக அவசியமான ஒன்று. கண் இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே காணப்படுகிறது. கண் சரீரத்துக்கு பிரதானமான முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த பெதஸ்தா குளத்தில் இருந்தவர்கள் பார்வையற்ற குருடர்கள் இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு உலகத்தில் இருந்த பொழுது பரிதிமைங்கிற ஒரு குருடனை பார்த்த பொழுது அவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்து இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவன் ஓடி வந்து, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்டார். அந்த பரிதிமை சொன்ன வார்த்தை வந்து, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். இந்த பரிதிமை இடத்துல காணப்பட்ட ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், அன்றைக்கு இந்த யூதர்கள் இயேசுவை தாவீதின் குமாரன் என்பதை அவர்கள் விசுவாசியாமல் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அன்றைக்கு இந்த யூதர்களுக்கு கண்கள் இருந்தது. ஆனால் அவரை தாவீதின் குமாரன் என்று பார்க்க அவர்களுக்காக கண்கள் இல்லை. ஆனால் பரிதிமையு இந்த சரீரத்தில் அவனுக்கு கண் இல்லாவிட்டாலும் அவருடைய இதய கண் மூலமாக இவர் தாவீதின் குமாரன், இவரை வரப்போகிற மேசியா என்பதை அவன் விசுவாசித்து அறிந்தபடினால அவன் திரள் கூட்டமான மக்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிற பொழுது இயேசு வருகிறார் என்ற சந்தடியின் மத்தியிலே இயேசு வருகிற கேள்விப்பட்ட பொழுது அவனுடைய உள்ளத்தினுடைய ஆதங்கம் அவரை பார்த்து, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கத்தினான் என்று வாசித்து பார்க்கிறோம். உடனே அவரோடு கூட என்ன சொல்லலாம், அவனை அதட்டுங்க, அவனை சத்தமிடாதற்கு சொல்லுங்க, அவன் அமைதியாக இருக்க சொல்லுங்கன்னு சொன்னாலும் அவனுடைய தேவை, அவருடைய எமர்ஜென்சி, எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை வேணும், இவர் நிச்சயமாகவே எனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி 100% அவர் மேல் நம்பிக்கை இருந்தபடினால, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு கண்ணு தரணும், பார்வை தரணுங்கிற அந்த முழு மனசோட கூப்பிட்ட பொழுது இயேசு அதை பார்க்கிறார். மனுஷ முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார். அவருடைய விசுவாசம் அவன் மேல் வைக்கிறதான அந்த முழு நம்பிக்கையை பார்த்தவனே அவன் நின்றார் என்று சொல்லப்படுகிறது. அவனை பார்த்து கேட்கிறாரு, எப்பா நான் உனக்கு என்ன செய்யணும்? டுடே many people are watching this television program, but God is asking, what do you want? உங்களுக்கு என்ன வேணும்? பரிதிமைக்கு பார்வை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு நமக்கும் இந்த முகக்கண்களை மட்டும் அல்ல,
கண்ணை திறந்து நமக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஏசாயா சொன்னது போல அந்த தேவ பிரசனத்தை கண்டான், தேவ மகிமை கண்டான், தேவ வல்லமை கண்டான். ஐயோ அசுத்தன் என்று சொல்லி கதறி அழுது ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சான். இந்த ஏசாயை பயன்படுத்தினவர் நம்மை பயன்படுத்துவாராக. May God bless you. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீர் நித்தம் என்னை, எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் இயேசுவே.